அஇஅதிமுக முன்னாள் அவைத் தலைவரும் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான புலவர் புலமைப்பித்தன் காலமானார். அவருக்கு வயது 86. கோவையை அடுத்த இருகூரில் 1935ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி பிறந்த புலவர் புலமைப்பித்தனின் இயற்பெயர் ராமசாமி ஆகும். பள்ளிப்படிப்பை முடித்த பின் அங்குள்ள துணி ஆலை ஒன்றில் சில காலம் பணியாற்றிய அவர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ்க் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றார். பின்னர் திரைப்படங்களில் பாடல் எழுதுவதற்காக 1964ஆம் ஆண்டு சென்னை வந்தவர் சாந்தோம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பளித்தார். அந்த படத்தில் நான் யார் நான் யார் நீ யார் என்ற பாடலை எழுதி திரைப்பட ரசிகர்களின் கவனத்தையும் பிற பாடலாசிரியர்களின் கவனத்தையும் தன்பால் ஈர்த்தார். நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் தாய் யார் மகன் யார் பெரியார் தந்தை என்பார் அவர் யார் யார் தாய் யார் மகன் யார் பெரியார் தந்தை என்பார் அவர் யார் யார் நான் யார் நீ யார். தொடர்ந்து அடிமை பெண், குமரி கோட்டம், நல்ல நேரம், பல்லாண்டு வாழ்க, நேற்று இன்று நாளை, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், சிவகாமியின் செல்வன், உலகம் சுற்றும் வாலிபன், ரோசாப்பூ ரவிக்கைக்காரி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான படங்களில் ஏராளமான பாடல்களை எழுதி அவர் புகழ் பெற்றார். இந்த பச்சை கிளிக்கோரும் செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூங்கிலுடன் அன்னச்சிறகினை மெல்ல இட்டு வைத்தேன். புரட்சித் தலைவர் அஇஅதிமுக என்ற கட்சியை தொடங்கிய போது அதன் தொடக்ககால உறுப்பினராக இருந்த புலமைப்பித்தன் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவர், அரசவை கவிஞர் உள்ளிட்ட பதவிகளை அலங்கரித்தார். மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவராகவும் புலமைப்பித்தன் பணியாற்றியுள்ளார். இழந்த உரிமைகளை ஈழத்தமிழர் மீண்டும் பெற்றிட கொள்கை முரசாக முழங்கிய புலமைப்பித்தன் ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களில் உணர்ச்சி பெருக்கோடு கலந்து கொண்டார். தனது தள்ளாத வயதிலும் ஈழத்தமிழரின் உரிமை மீட்பு மேடைகளில் இடியாக முழங்கினார். இலங்கை பிரச்சினை தொடர்பாக நூல்களையும் அவர் எழுதியுள்ளார்.